Sir, என்னோட friend Dr. Vishnu, a leading plastic and cosmetic surgeon. Hello, sir. மார்பக கேன்சர்னாலே முழு மார்பகத்தை எடுக்கணும்னு பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராமலே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? எல்லா வகையான மார்பக புற்றுநோய்க்கும் மொத்த மார்பகத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது சார். ஏர்லியான ஸ்டேஜா இருந்தா நம்ம வெறும் கட்டியை மட்டும் அகற்றிட்டு மார்பகத்தை ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டி மட்டும் அகற்றினாலும் மார்பகத்தோட ஷேப் போயிருதே சார், அதுக்கு என்ன சொல்யூஷன்? மார்பகத்தோட ஷேப்பை நம்ம வடிவமைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். மார்பகத்துக்கு அடிப்பகுதியில இருந்தோ இல்ல முதுகு பகுதியில இருந்தோ சதையை நகர்த்தி வச்சு நம்ம திருப்பி மார்பகத்தோட ஷேப்பை கொண்டு வர முடியும். ஸோ முழு மார்பகத்தை எடுக்கும்போது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? முழு மார்பகத்தையும் அகற்றினாலும் அதை நம்ம வடிவமைக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். ஒன்னு, மார்பகத்துக்கு பக்கத்திலே இருக்கிற பகுதியில இருந்து சதையை ரத்த ஓட்டத்தோட நகர்த்தி வைக்கணும். அப்படி இல்லைன்னா தொப்பை இல்ல இடுப்பு பகுதியில இருக்கிற சதையையும் கொழுப்பையும் அதோட ரத்த நாளத்தோட சேர்த்து எடுத்துட்டு வந்து மார்பகத்தை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதை நம்ம லோக்கல் பிளாப் இல்லைன்னா ஃப்ரீ பிளாப் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்றோம். பிரஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியுமா சார்? பிரஸ்ட் இம்ப்ளான்ட்ஸை யூஸ் பண்றதுல இருக்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட், அதாவது தேவை என்னன்னா மார்பகத்துக்கு மேல இருக்கிற தோல் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் சார். எப்பயுமே நம்ம ஒரு புற்றுநோயில மேல இருக்கிற தோலோட கண்டிஷன் 100% நார்மலா இருக்கும்னு நினைக்க முடியாது. ஸோ ஒருவேளை நம்மளால தோலை ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணலாம். இதை காட்டிலும் ப்ரொஃபைலாக்டிக், அதாவது ஸ்ட்ராங்கான ரிஸ்க் இருக்கிறவங்க மார்பக புற்றுநோய் வரதுக்கு முன்னாடியே மார்பக அகற்று சர்ஜரி பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஏஞ்சலினா ஜோலி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நான் உங்கள் குரு, கேன்சர் நிபுணர்.